தமிழகத்தோட முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கடந்த டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி மாரடைப்பு காரணமா உயிரிழந்தாங்க. இந்த நிகழ்வுக்கு பிறகு தமிழகமே சோகத்துல ஆழ்ந்ததுன்னு தான் சொல்லணும். தமிழகத்தோட இரும்பு பெண்மணின்னு பெயர் எடுத்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுல இருந்து அவர் மரணத்துல ஏகப்பட்ட மர்மங்கள் விலகாம இன்னும் மர்மமாகவே இருந்துட்டு வருது. மேலும் அவர் மரணம் பற்றி ஏகப்பட்ட வதந்திகளும் பரவிட்டு வந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரியே அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல அவங்க அட்மிட் ஆகி இருந்தப்ப அவங்களோட ஒரு புகைப்படம் கூட வெளியாகவே இல்லை. பொதுமக்களும் பத்திரிகையாளர்களும் பலமுறை கேட்டும் எந்த ஒரு ஆதாரமும் வெளியாகல. இதனாலேயே இது சம்பந்தப்பட்ட வதந்திகள் அதிக அளவுல பரவுச்சு. மேலும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அப்போலோ ஹாஸ்பிட்டல் கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே அவங்களோட உயிர் பிரிஞ்சிட்டதா அப்போலோ ஹாஸ்பிட்டலோட முன்னாள் பெண் டாக்டர் ஒருத்தர் சொன்ன விஷயம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இந்த விஷயம் தெரிஞ்சதுனாலதான் தான் வேலையை விட்டு நின்னதாகவும் அவங்க வெளிப்படையா பேசினாங்க. ஆனா இது சம்பந்தமா எந்த ஒரு விசாரணையும் நடக்கல. மேலும் ஜெயலலிதா அவர்களின் மருத்துவ அறிக்கையை கேட்டு அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு பல பேர் மனு கொடுத்தும் எந்த ஒரு தகவலையும் சொல்றதுக்கு அவங்க மறுத்துட்டாங்க. இந்த நிலைமையில இன்னைக்கு ஒரு வீடியோ வாட்ஸ்அப்லயும் கன்னட டிவியான TV9லயும் வெளியாகி இருக்கு. மிகவும் பரபரப்பா வெளியாகி இருக்கிற இந்த வீடியோல ஜெயலலிதா அவர்களின் தோழியும் தற்போதைய அதிமுகவின் பொதுச் செயலாளரும் சொத்து குவிப்பு வழக்கின் தீர்ப்புல 4 வருடம் சிறை தண்டனை பெற்று சிறைக்கு போயிருக்கிற VK சசிகலா அவர்கள் ஜெயலலிதா அவர்களின் போயஸ் கார்டன் வீட்டில் இருக்கிற மாதிரியும் சசிகலா அவர்கள் தள்ளிவிட்டு ஜெயலலிதா அவர்கள் மாடிப்படியில இருந்து கீழே விழுந்த மாதிரியும் இருக்கு. இந்த வீடியோ மற்றும் போட்டோஸை கன்னட டிவியான TV9ல எக்ஸ்க்ளூசிவா வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. தமிழகமே இந்த மர்மத்துக்கான பதில் தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கிற நிலையில இப்படி ஒரு வீடியோ வெளிவந்திருக்கு. இந்த வீடியோல எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குன்னு தெரியல. அப்படி உண்மையா இருந்தா கண்டிப்பா மக்களுக்கு உண்மை ஒரு நாள் வெளிவந்தே தீரும். எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகாத நிலைமையில TV9 சேனல் இப்படி ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறது மக்கள் கிட்ட பதட்டத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.